வள்ளி அந்த பக்கமும் காணோமா? ஐயோ என்னன்னே தெரியலண்ணே. யாரோ அமெரிக்க ஃப்ரெண்ட பார்க்கணும் முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு போனா. போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா என்ன ஏதுன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி பாருமா. பெல் அடிக்குதுண்ணே. சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். என்னாச்சு? எழுந்துருங்க மாப்ள. கண்ணை தரங்க மாப்ள. என்னங்க மாப்ள? என்னங்க மாப்ள எழுந்துருங்க. எங்க எங்க என்ன பாருங்க. மாப்ள யாரோ கத்தியால குத்திருக்காங்கம்மா. ஐயோ யாருன்னு தெரியலையே. ஐயோ சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். என்னங்க என்னங்க எழுந்துருங்க. சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். ஐயோ இந்த நேரம் பார்த்து எல்லாமே சதி பண்ணுது. என்னங்க என்ன ஆச்சுங்க? யாருங்க உங்களை இப்படி பண்ணது? ஒன்னும் கவலைப்படாதம்மா. உடனே ஹாஸ்பிடல் கொண்டு போய் காப்பாத்திரலாம். ஹாஸ்பிடலுக்கெல்லாம் வேண்டானே, வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம். ஏமா? ஹாஸ்பிடல்ல இவருக்கு பாதுகாப்பு இருக்காது. சரிம்மா, ஒரு வைத்தியரை வீட்டுக்கு வர சொல்லி இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருவோம். சரிங்கண்ணே. என்னங்க என்னையா இப்படி பண்ணி தொலைச்சிட்டானுங்க? வள்ளிக்கு எப்படி ஆறுதல் சொல்றது? வள்ளி முகத்துல முழிக்க முடியாது சார். அதை விட அவ ஆத்தாளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. உங்களை எல்லாம் நம்பிதானே விட்டுட்டு வந்தேன்னு என் சங்க அறுத்துற வடிவு. இவ்வளவு பெரிய பகையாளிகளை வளர்த்து வச்சிருக்க அந்த வள்ளி ஏன் இதையெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லாம விட்டது? சொல்லி இருந்தா போலீஸ் கமிஷனர்னு நான் போயிருப்பேன்ல. அதை விடுங்க சார், அதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை. ஊருக்கு தெரிஞ்சிருந்தா ஊர்ல இருந்து 10 லாரியில நம்ம ஆளுங்க பூரா வந்திருப்பாங்க. அடையாளம் தெரியாமலே சம்பவம் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னையா நீ கூடவே இருக்க, உனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாதா? பகை இருக்குன்னு தெரியும் சார், ஆனா இவ்வளவு குடும்பக்காரங்களா இருப்பாங்கன்னு தெரியாது. யோ, எனக்கு என்னமோ இது பிசினஸ் வாரா தெரியல. இதுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. கார்த்திகோட அக்காவே உங்களுக்கு எதிரிதான் சார். அப்படியா? என்னையா நீ திடீர்னு ஒரு புது கதையை சொல்ற? எங்களுக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. 50 எபிசோடுக்கு அப்புறம் இப்படி மாறி போச்சு. எந்த அக்கா வள்ளிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதோ அந்த அக்கா தான் அவங்கள பிரிக்க பார்த்தது. ஏன்? ஏதோ அவங்க பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறா அந்த வசுந்தரா. ஆமா, வள்ளி புத்திசாலி பொண்ணாச்சே, சும்மாவா இருந்தது? அது எப்படி? அக்காவை தெய்வமா நினைக்கிற தம்பி, தம்பியை எப்படி பழி வாங்கலான்னு நினைக்கிற அக்கா, இது ரெண்டுக்கும் இடையில வள்ளி மாட்டிக்கிட்டு பட்ட பாடு இருக்க. ரொம்ப இழுத்துக்கிட்டு போகாதையா, விஷயத்தை சொல்லு. ஆமா, கார்த்திகோட அக்கா இப்ப எங்க இருக்கா? மனநல மருத்துவமனையில தான். அவ்வளவு முத்தி போச்சா? வள்ளி முதல்ல ஒரு நல்ல ஐடியா பண்ணி நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான்னு சொல்லி அனுப்பி வச்சிருச்சு. அப்படி இருந்தோம் இது எப்படி நடந்தது? அவ உள்ள இருந்தே ஆபரேட் பண்றாளா? அப்படின்னா அவ பெரிய கேங்ஸ்டரா இருப்பா போல இருக்க. நாங்களும் அப்படித்தான் அவளை குறைச்சி மதிப்பீடு போட்டுட்டோம். ஆமா, இப்ப கார்த்திகோட நிலைமை எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா பாவம் வள்ளி தான் கஷ்டப்படுது. கல்யாணமே வேண்டாம்னு இருந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்த்த உடனே ஆசைப்பட்டுடுச்சு. அதனால அது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு தெரியுமா? இப்போ இது வேற. வள்ளி முகத்துல முழிக்கவே முடியல. சரி, நான் ஊருக்கு போற ப்ரோக்ராமும் பிக்ஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்த நேரத்துல வள்ளி கூட அவளுக்கு ஒத்தாசையா இருந்திருப்பேன். ஆமா புலி, போலீஸுக்கு போயிடலாமா? வேண்டாம் சார், வள்ளி அதை விரும்பாது. என்னதான் இருந்தாலும் தனக்கு ஒரு குடும்பம் ஆனதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நமக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லும். என்னையா கத்தி குத்து அளவுக்கு போயிருக்கு, அதுக்கப்புறமும் தன் குடும்பம்னு சொன்னா எப்படி? ஆமா, இந்த சாருலதா எப்படி அவங்க கூட சேர்ந்தா?